அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சந்தேகம் வந்துட கூடாதுன்னு நம்ம நார்மலா இருக்கிற மாதிரி நடிச்சு பேசி உன்னை வெளியில கூட்டிட்டு வந்தேன். நீ மாறிட்டேன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன் அர்ஜுன். ஐயோ ஐயோ, அந்த அளவுக்குலாம் என் மனசு இன்னும் பக்குவப்படலமா? என்ன மன்னிக்கவே மாட்டியா அர்ஜுன்? மன்னிக்கிறவங்களெல்லாம் கடவுள்னு சொல்லுவாங்க. நான் சாதாரண மனுஷன் மட்டும்தான். கடவுள் செய்யற வேலையெல்லாம் நான் எப்படி செய்ய முடியுமா? இவங்க வருவாங்களாம், லவ் பண்ணுவாங்களாம், ஏமாத்துவாங்களாம், லவ்னு பேரை சொல்லி எல்லாமே பண்ணுவாங்களாம். நாங்க உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு மன்னிச்சு ஏத்துக்கணுமா? என்ன அவ்வளவு பெரிய இழிச்ச வாயின்னு நினைச்சிட்டியா? இங்க பாரு, நீ செஞ்ச துரோகத்தெல்லாம் மறந்தோ மன்னிச்சோலாம் உன்னை கூட்டிட்டு வரல. நீயும் நானும் சந்தோஷமா இருக்கோம்னு என் அப்பா அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நம்பிக்கையை நான் உடைக்க விரும்பல. வீட்ல அவங்க கண்ணு முன்னாடி நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், வெளியில வந்துட்டா நீ யாரோ நான் யாரோ. நாம 2 பேரும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கோம். அதை எப்பவுமே உன் மைண்ட்ல வச்சுக்கோ. நீ இப்படி அழறதால இங்க எந்த மாற்றமும் நடக்க போறதில்ல. நீயும் நானும் சேர்ந்து இருக்க போற இந்த ஒரு வருஷத்துல என் அம்மா அப்பாவுக்கு சந்தேகம் வராம சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு போயிடு. அது உனக்கு சிரமமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். பொய் சொல்றதும் நடிக்கிறதும் தான் உனக்கு கை வந்த கலையாச்சே. அப்போ உனக்குன்னு நான் ரெடி பண்ணி வச்சிருந்த கிஃப்ட் நீ பிரிச்சு பார்க்கவே இல்லையா அர்ஜுன்? நீ இவ்ளோ கூத்தடிச்சுட்டு எனக்கு கிஃப்ட் வைப்ப, அந்த கருமத்தை வர நான் பார்க்கணுமா? அதுல என்ன வச்சிருக்க போற? நிச்சயமா என்ன முட்டாளாக்குற ஏதோ ஒன்னதான் வச்சிருப்பேன். அத பார்த்ததும் எனக்கு அப்படியே ஆத்திரமா வந்துச்சு. அதான் அத அப்படியே தூக்கி அடிச்சேன். அது எங்க போய் விழுந்துச்சுன்னே தெரியல. என்ன வச்சிருக்கேன்னு பிரிச்சு பார்த்திருக்கலாமே அர்ஜுன். அதான் உனக்கும் எனக்கும் ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, அப்புறம் அத வர நான் பிரிச்சு பார்க்கணுமா? இங்க பாரு, கிஃப்ட் கொடுத்தா மயங்கிருவா, சிரிச்சு பேசினா ஏமாந்துருவாங்கிற நினைப்பு இருந்தா அத மூட்டை கட்டி வச்சிரு. நீயே வேண்டான்னு முடிவெடுத்துட்டேன். இனி நீ சம்பந்தப்பட்ட எந்த விஷயமோ என் மனச மாத்திராது. உன் வளர்ப்பு அப்பா அம்மா வீடு, சாரி உன்னை பெத்த அப்பா அம்மா வீடு இந்த ஏரியால தானே இருக்கு. இங்க போய் நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கு. ஈவினிங் இங்கே வந்து வெயிட் பண்ணு. நான் ஆபீஸ் முடிஞ்சு வரும்போது பிக்கப் பண்ணிக்கிறேன். இது என் அப்பா அம்மா நீயும் நானும் சந்தோஷமா ஒன்னா வெளியில போயிட்டு வரோம்னு நினைக்கிறதுக்காக மட்டும்தான். தள்ளிடி. மெதுவா. ஏங்க, யாரும் பார்க்கல. அர்ஜுனும் சத்யாவும் வீட்ல இல்ல. ஐயோ, நமக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சீக்கிரம் உள்ள போலாம். போங்க சீக்கிரம்.